இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையிலே குளிச்சு முடிச்சு வெளியில் வந்துட்டேன். தண்ணி அப்படியே தெளித்து விட்டுட்டு முதல்ல 2 விளக்கை ஏற்றி வச்சுட்டேன். பூஜை அறையில் இனிமேல் தான் முதல்ல வெளியில் கோலம் போட்டுட்டு தான் பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும். நான் எப்பயுமே அப்படி தாங்க செய்வேன். அப்படியே மெதுவாக கோலம் போட்டு விட்டுட்டேன். நான் கோலம் போட்டுட்டு இருக்கும்போதே நிறைய பேர் பேசிகிட்டே போவாங்க. என்னம்மா என்ன பண்ணுற, லேட் ஆகிடுச்சா அப்படின்லாம் கேட்டு போவாங்க. சட்டுன்னு நான் ஒரு தாமரை கோலம் போட்டுட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஒரு வேலோ மயிலோ போட்டிருக்கலாம். மறந்து எப்பயும் போல் தாமரையை போட்டு விட்டுட்டேன். பரவாயில்ல, சரி அப்படியே கலர் அப்படியே கொடுத்துட்டேன். நேற்று நான் சொன்னேன்ல கலர் வாங்கணுன்னு, நேற்று போயிருந்தேங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கலர்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு 2 நாள் கழித்து வாங்க, நான் கலர்லாம் கலந்து வைக்கிறேன் அப்படி சொன்னாங்க. சரி அப்போ போய் வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டேன். அப்படியே நடுவில் கலர் கொடுத்துட்டேன். இருந்தாலுமே வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. நான் வச்சுட்டு வெளியில் போனேன்னா ஏதாவது வண்டி சவுண்டு கேட்டுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நான் அப்பப்போ போட்டுட்ருக்கும்போதே அப்படியே வெளியில் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். சேஃப்டியாக போடுங்க எல்லாருமே. ஏதாவது வண்டி சவுண்டு கேட்டுச்சுன்னா எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சு பார்த்துட்டு தான் வைப்பேன். அப்படியே நடுவில் விளக்கு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டேன். முதல்ல லேட் ஆகுதுன்னு நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றிலும் மெதுவாக கோலம் போட்டுட்டேன். இன்றைக்கும் பூசணி பூ கிடைக்கல. பூசணி பூவில் செடியெல்லாம் பட்டு போயிடுச்சுங்க. அதனால் இன்றைக்கி கிடைக்கல. மஞ்சள் அப்படியே கோலம் போட்டு விட்டுட்டேன். கோலம்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் என்னோடய கோலம்லாம். ஓகே பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.